டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டீ கடைகள், ஹோட்டல்கள்ல கிடைக்கக்கூடிய தயிர் வடைய எப்படி சூப்பரா நம்ம வீட்ல ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த தயிர் வடை ரெடி பண்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வீடியோல ஃபுல்லா தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து தயிர் வடை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து உளுந்தம்பருப்பு 250 கிராம் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு எடுத்து நல்லா நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கோம். அந்த ஊறின தண்ணியோடு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்துருக்கோம். உளுந்து கூலிங்காக தான் இருக்குது, தண்ணியும் கூலிங்காக தான் இருக்குது. இதுவோ கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம உள்ளே ஊற்றி ஆட்டுறதுக்கு கொஞ்சம் கூலிங் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கூலிங் வாட்டர் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மாவு. இன்றைக்கி நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். எதுக்குன்னா இப்போ வந்து ரொம்ப பேர் கொஞ்சமாக போடுறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்குது, பெரிய கிரைண்டரில் போட்டு ஆட்ட முடியலை, அதனால் இந்த மாதிரி சிறுசில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி மிக்சி ஜாரில் போட்டு அதை என்ன மெத்தடில் ஆட்டோன்றதை சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து கால்வாசி எடுத்து போட்டிருக்கோம். 3 ரவுண்டு அரைச்சிக்கலாம், ஒரே ரவுண்டில் அரைக்க வேண்டாம், நமக்கு நல்லா அரைஞ்சி வராது. அதனால் இப்போ 1 பங்கு மட்டும் இதில் போட்டிருக்கோம், இன்னும் 2 பங்கு தண்ணியில் இருக்குது. இப்போ இதோடு சேர்த்து நம்ம கூலிங் வாட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டி அரைஞ்சிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிறணும். இப்போ நம்ம கூலிங் வாட்டர் எதுக்காக நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, மிக்சி ஜாரில் போடும்போது டக்குன்னு சூடாயிரும். நல்லா கெட்டி அடிக்கும்போது மிக்சி ஜாரில் போடும்போது டக்குன்னு சூடாயிருச்சுன்னா நமக்கு அந்த உளுந்து நல்லா பொங்கியும் வராது, சாஃப்ட்னஸ் கொடுக்காது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஸ்பூன் டாப்பப்போ நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆட்டிக்கிறணும். இந்த அளவுக்கு திக்காகவும் இருக்கணும். ஏன்னா நமக்கு இதில் வந்து வேறு எதுவும் மாவு சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம வெறும் உளுந்தில் தான் போட போகிறோம். அதனால் மாவை வந்து அரைச்சி எடுக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துடணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாவு பிசைகிற மாதிரி இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். பெரிய கிண்ணத்தில் எல்லா மாவையும் நல்லா வலிச்சு உள்ளே சேர்த்துருங்க. நம்ம வலிச்சாச்சு. அடுத்து இருக்கிற உளுந்தையும் நம்ம இதே போல் அரைச்சி எடுக்கணும். இதே போல் நம்ம மாவு அரைக்கிற சொன்ன பக்குவத்தில் அரைச்சிட்டு தனியாக நம்ம அந்த கலவை போடுற அந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து ஆட்டி எடுத்தாச்சு, நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்தாச்சு. நம்ம அரைச்ச அந்த உளுந்து மாவில் ஒரு டீஸ்பூனு சீரகம், சின்ன சீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூன், உப்பு, தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன். இன்றைக்கி நம்ம வந்து தயிர் வடைக்கு இந்த மாதிரி சேர்மான பொருள் தான், வெங்காயங்க எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த அவ்வளோதான் சேர்மான பொருள். இதை நம்ம கலந்து விட்டுக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நம்ம ஒரு போண்டா தான் போட போகிறோம், உருட்டி தான் போட போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கலந்தாச்சு. உப்பு, சீரகம், மிளகு. அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம இந்த போடக்கூடிய அந்த உளுந்து போண்டா, அதாவது 1 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் பல் முளைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும் பல் விழுந்ததுக்கு பிறகு இருந்தும் நல்லா சாப்பிட்லாம். இப்போ நம்ம சின்ன குழந்தைகளுக்குன்னா இந்த மிளகு சீரகத்தை கொஞ்சம் நீக்கிடணும். பெரிய ஆளுக்குன்னா எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அதனால் இன்றைக்கி 1லேருந்து 100 வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி உளுந்து போண்டா. இப்போ நம்ம மாவு இந்த அளவுக்கு கலந்துருக்கு. அவ்வளோதான், நம்ம உளுந்தோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு, பிசைஞ்சு வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம எண்ணெய் சுட வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம வந்து உளுந்து போண்டா போட போகிறோம். அந்த உளுந்து போண்டாவுக்கு எண்ணெய் வந்து நல்லா நம்ம சின்ன சைஸ் தான் போட போகிறோம். அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெயோட சூடு வந்து நல்லா இருக்கணும். ஆமாம், உளுந்த வடையை பொறுத்தளவில் எண்ணெய் சூடு வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு போட்ட உடனே நல்லா அது பொஃப்னு இருந்து வரும். இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெயோட சூடு நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறோம். அப்படி நம்ம லைட்டாக தண்ணி தெளித்தோம்னா சுருன்னு வரணும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த சூடு வந்து எப்பயும் போல் நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு சூடான உடனே நம்ம இப்போ எடுத்து போட போகிறோம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தண்ணியில் ஒருக்க முக்கிக்கோங்க கையை. நல்லா கையில் இருக்க தண்ணியை உதறிட்டு அப்படியே எடுங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வந்து மெதுவாக இறக்கிங்க. அதை எடுத்து லைட்டாக அந்த மாவை அப்படியே அணைச்சி வலிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் வந்து உருட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே போல் அந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போட்டுடலாம்.
இப்போ நம்ம எண்ணெயோட அளவுக்கும் எண்ணெயோட சூடுக்கு தக்கன நம்ம எண்ணிக்கையை வந்து போட்டுக்கிறணும். எண்ணெய் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கூட 2 பீஸ் போட்டுக்கோங்க. சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா 2 பீஸை குறைச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ஒன்று போல் வெந்து வரும். நல்லா வெந்து வரட்டும் ஒன்று போல். அப்பப்போ லைட்டாக அந்த மாதிரி சின்ன ஸ்பூன்ட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்போ எல்லாத்தையுமே நல்லா எல்லாம் உருண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா அங்கே 2 பிரட்டி விட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கரண்டியை போட்டு அப்படியே எண்ணெயில் சுற்றி விடுங்க. அவ்வளோதான் நமக்கு ஒன்று போல் வெந்து வரும். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து உளுந்து உருண்டைகள்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வெந்துடணும். ரொம்பையும் முருகலாக வேக வேண்டாம். ஏன்னா நம்ம தயிர் வடையை பொறுத்த அளவில் வந்து நமக்கு வந்து 3/4 பாதம் வெந்தாலே போதும். நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அது தயிரில் ஊறி வரணும். அளவுக்கு வேக்காடு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆனோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு 3/4 வேக்காடில் எடுத்துடணும். எடுத்துட்டு தனியாக அப்படி எண்ணெய் வடிகிறதுல வச்சுருங்க. உளுந்து போண்டாவை நல்லா போட்டு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா சுட்டு எடுத்த பிறகு நல்லா ஆறிடணும். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா தட்டு நல்லா ஒரு குழித்தட்டை எடுத்துக்காங்க. அதாவது நம்ம தயிர் நல்லா ஊறுற மாதிரி குழித்தட்டை எடுத்துட்டு எல்லாத்தையுமே அதில் நல்லா அடுக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா ஆறின பிறகு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டு இல்லைன்னா ஏதாவது நமக்கு கொஞ்சம் குண்டாங்கனாக்க பாத்திரத்தில், அதாவது தயிர் நல்லா மூங்குற அளவுக்கு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தயிர் வந்து ஒரு 400 ml எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் 2 சுற்று விட்டு நல்லா நைஸாக எடுத்துருக்கோம். அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துருக்கோம். கடைஞ்சி வச்சுருக்கதை அப்படியே எடுத்து நம்ம போண்டா, உளுந்து போண்டா மேலே அப்படியே ஊற்றுங்க. நல்லா முங்குற அளவுக்கு ஊறுற அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ இது போல் எல்லா தயிர் பூரா நல்லா இந்த வடையில் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிர் நல்லா மேலே ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றின பிறகு நல்லா ஊறி வரட்டும். அப்பப்போ மட்டும் லேசாக புரட்டி விடுங்க. அந்த தயிர் நல்லா உறிஞ்சி வரட்டும். இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தயிர்லேயே ஊறின பிறகு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து தயிர் வடைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதனால் தயிர் வடையை வந்து நல்லா இன்னைக்கு வெட்டி தயிர் வடைக்கு பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து அருமையான தயிர் போண்டா சூப்பராக தயாராகிருக்கு. நல்ல கெட்டி தயிரில் சூப்பராக தயாராகிருக்கு. அப்படியே நல்லா ஊறி போயிருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே நைஸாக இருக்கும். வா, நல்லா அந்த தயிரில் ஊறி போயிருக்கு. அப்படியே அந்த கெட்டி தயிரில் ஊறி போனதை நல்லா பிரட்டி அருமையாக இருக்கு. ஆமாம், தயிர் வடை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடில் தயிர் வடையை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.